கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு நிமிடம் இந்த ஒரு அமலை செய்தால் போதும், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பண நெருக்கடி ஏற்படாது, கடன் பிரச்சனை வராது, பணம் உங்களுடைய வீடு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ரானது ரொம்பவும் ஸ்பெஷலான திக்ர். இந்த ஒரு திக்ர் யாருக்கானது அப்படின்னு கேட்டால், யார் கடன் பிரச்சனையினால சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, இன்னும் யார் ரிஸ்க் இல்லாம உணவு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு அமல் தான். இந்த ஒரே ஒரு அமல் போதும் உங்களுடைய வாழ்க்கையை ஓஹோன்னு மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அமல் தான். நம்பலை அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களை கைவிடாது. இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் மவுத் வரையும் விட மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் புது புது விஷயங்களை, புது புது மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நிறைய மேஜிக்கை ஏற்படுத்தும். நீங்களே யோசிப்பீங்க, எப்படி நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, இத்தனை வருஷமாக இது போன்று நடக்கலையே, எப்படி இது போன்ற மாற்றம் திடீரென்று எப்படி நம்மளுடைய கடன் அடைக்கப்பட்டுச்சு, திடீரென்று எப்படி நம்ம ஒரு வீடு கட்டணும், திடீரென்று எப்படி நம்ம ஒரு வாகனம் கார் வாங்கணும், எப்படி நம்ம திடீரென்று நம்மளுடைய தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே நாளுக்கு நாள் ஆச்சரியப்படக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் புது புது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்திருக்கிறார்கள், செய்ய சொல்லி மேவிருக்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு அமலானது நிறைய நபர்களினுடைய, நிறைய பணக்காரர்களினுடைய ஒரு ரகசியமான அமலாகவும் இருந்து வருகிறது. நிறைய பணக்காரர்கள், இன்னும் நிறைய பணம் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நபர்கள் ரகசியமாக செய்து வந்த அமல். எந்த அளவிற்கு இந்த ஒரு அமல் அவர்களினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னா, நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது. ஒரு நபரை பார்த்துருப்பீங்க, ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களினுடைய கடந்த காலம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கும். ஒரு 5 வருஷமோ அல்லது ஒரு 4 வருஷமோ அல்லது ஒரு 2 வருஷமோ கழித்து பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கை அப்படி டோட்டலாக மாறி இருக்கும். அதற்கான காரணம் என்னென்னா, அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற ஒரு சிறிய சிறிய அமல்கள் தான். அது போன்று உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு சின்ன அமலை தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் பணத்திற்காக வேண்டி யாரிடமோ போய் நிற்கிறீங்க, பணத்திற்காக வேண்டி யார்கிட்டையோ போய் கேட்குறீங்க. நம்மை படைத்தவனை மறந்து நம்ம யார்கிட்டையோ போய் கேட்குறோம். இன்னும் நமக்கு கடன் பிரச்சனை இருக்கும், பண நெருக்கடி இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்டையாவது போய் கடன் கேட்போம், யார்கிட்டையாவது போய் பணம் கேட்போம். ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து நீங்கள் யார்கிட்டையுமே போய் பணம் கேட்க மாட்டீங்க, எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமல். நான் டைரெக்டாக இந்த ஒரு அமலை சொல்லிடுறேன். முதலாவதாக இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், நன்றாக ஒழு செய்து கொள்ளுங்கள். நன்றாக ஒழு செஞ்சுக்கங்க. ஒழு செஞ்ச பிறகு ஒரு மஸ்ஜிதுலையோ அல்லது பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்கள் வீட்டிலையோ நல்லா ஒழு செஞ்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல அமர்ந்து ஒரு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இஹ்லாஸோடு, மன அமைதியோடு, உள்ளத்தோடு, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு இடத்துல உட்கார்ந்து முதலாவதாக ஒரு 10 சலவாத்தை ஓதுங்க. பிறகு சலவாத்து ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை ஓதுங்க. இந்த திக்கர் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த திக்கருக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். இப்போ கடன் பிரச்சனை நீக்கிறது அதுவும் வந்துடும், பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும், ரிஸ்க் எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும், என்னுடைய துவாவை கபூலாக்கு அப்படிங்கிற விஷயமும் வந்துடும், என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படிங்கிற விஷயம். உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே இந்த ஒரு சின்ன திக்கருக்குள்ளே அடங்கிடும். இந்த சின்ன திக்கரை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா நம்ம அனைத்தையுமே நமக்கு தந்துடுவான். அந்த திக்கர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹ இல்லல்லாஹு ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்அலுக மூஜிபாத்தி வ ரஹ்மத்திக வ அஸாஇம் மஃபிரத்திக வல் கனீமத்தம் மின் குல்லி பிர்ரி வ சலாமத்தம் மின் குல்லி இஸம், லா ததஅலி தன்பன் இல்லா கஃபர்தஹு வலா கம்மன் இல்லா ஃபர்ரஜத்தஹு வலா ஹாஜத்தன் ஹியலக ரிலன் இல்லா கலைத்தஹா யா ரஹமர் ராஹிமீன் என்ற திக்ர் தான். ரொம்ப சிம்பிள்.
அரபி தெரியாதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு அமலை விடவே மாட்டீங்க. இந்த ஒரு அமலும் உங்களை விடாது. ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ரிசக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்க மாட்டுது, நான் எதை செய்தாலும் சோதனையில் போய் முடியுது, பிரச்சனையில் போய் முடியுது அப்படின்னு புலம்பி தவிக்கிறீர்களோ, அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு அமலை செய்து பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான். யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் பொருளாதார நெருக்கடிகள், ரிஸ்கினுடைய தட்டுப்பாடுகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹு தாலா அவர்களினுடைய வாழ்க்கையில் அதிகமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தருவானாக. இன்னும் அவர்களை மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் மாற்றி அமைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க.